ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து அதாவது டிவோ எம்சிஎன் இதில் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களையும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் மூவியோட சாங்ஸ், மூவியோட பிஜிஎம், மூவியோட டைலாக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே எப்படின்னு கேட்பீங்க. இந்த மாதிரி டிவோ எம்சிஎன்ல நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழில் உள்ள நிறைய விதமான மியூசிக், சாங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காப்பிரைட் வருது, ஒரு ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா கூட அதை அவங்களே ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அதாவது காப்பிரைட் கொடுக்குற ஓனர்கிட்ட பேசி அவங்க எல்லாமே ரிமூவ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க. எப்படி ஜாயின் பண்றது, எப்படி கான்டாக்ட் பண்றது, எல்லா டீடைல்ஸுமே சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தரலாம். சேனலோட பேரு வெல்கலை பாரடைஸ் அப்படிங்கிறது. குக்கிங், வெஜ்ஜா இருக்கட்டும், நான்வெஜ்ஜா இருக்கட்டும், வெரைட்டி சிம்பிளான குக்கிங் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஷாப்பிங்கா இருக்கட்டும், ஒரு பியூட்டி டிப்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்களா இருக்கட்டும், விளாகா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லணும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை எழுதிக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் மற்ற சேனல் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிவோ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள். ஒரு சில எம்சிஎன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில எம்சிஎன் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு கேமராவில இருந்து எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, கேமரா, எடிட்டிங், எல்லா எக்யூப்மெண்ட்டும் நாங்களே தர்றோம், நீங்க வந்து இங்க ஷூட் பண்ணிட்டு வீடியோ மட்டும் எடுத்துட்டு போனீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில எம்சிஎன்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து உங்களோட சேனலே அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சேனல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களே எடிட் பண்ணி அவங்களே அப்லோட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. எம்சிஎன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வருமானத்துல குறிப்பிட்ட பங்கு அவங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து எம்சிஎன் அப்படிங்கிறது. ஓகே, இந்த டிவோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுல டிவோ எம்சிஎன் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு எம்சிஎன் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய சேனல்களுக்கு அவங்களே அப்ரோச் பண்ணுவாங்க. நம்ம செல்வா டெக்குக்கும் வந்திருக்கு, செல்வா விளாக் சேனலுக்கு தான் முக்கியமா சொல்லணும். செல்வா விளாக் சேனலுக்கு அவங்க அப்ரோச் பண்ணாங்க. எனக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கறதுனால நான் ஜாயின் பண்ணல அதுல. ஸோ ஜாயின் பண்ணீங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு நீ ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மியூசிக் ஆட் பண்றதுல எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் இருக்காது. அதனால எனக்கு அந்த வீடியோட அவுட்புட் அப்படியே வரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். அதனால எனக்கு அது தேவைப்படல, நான் ஜாயின் பண்ணல. ஆனா நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனலா இருக்கா, உங்களுக்கு சாங்ஸ் தேவைப்படுதா, மூவி கிளிப்ஸ் தேவைப்படுதா அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும், இதுக்கு எதுவும் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது என்ன ஒரு எலிஜிபிலிட்டி, இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கணுமா, இத்தனை வியூஸ் வரணுமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஜாயின் பண்ணாதானே தெரியும். ஆனா அவங்களே நிறைய அப்ரோச் பண்றாங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர் மூலமா நிறைய அப்ரோச் பண்றாங்க. ஓகேங்களா, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் கான்டாக்ட் நம்பர்ல இருந்து எப்படி கான்டாக்ட் பண்றதுல இருந்து எல்லாமே நான் சொல்றேன். நீங்க வேணா அவங்களை அப்ரோச் பண்ணி பாருங்க. அவங்க ஓகே அப்படின்னாங்கன்னா ஓகே தான். அதே மாதிரி மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா வந்து காப்பிரைட் சாங்ஸ், டைலாக் பத்தி எல்லாம் நான் சொல்லிட்டேன். பெரிய பெரிய சேனல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. உதாரணத்துக்கு 1-2 சேனல் சொல்றேன். இர்ஃபான் வியூஸ், மைக் செட்டு, பிளாக் ஷிப், இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம ஒண்டர் பார் பிலிம்ஸ், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல் எல்லாமே அதுல வந்து அட்டாச்மெண்ட் ஆயிருக்காங்க. நம்பல அப்படின்னா வந்து இல்ல எந்த சேனல் வந்து அதுல ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இப்ப ஒரு இர்ஃபான் வியூஸ்ன்னு சொல்றேன்னா, பிளாக் ஷிப்னு சொல்றேன்னா, மைக் செட்னு சொல்றேன்னா அவங்க சேனல் எல்லாம் போய் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அசோசியேட்டட் வித் டிவோ பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி, அவங்களுடைய வெப்சைட் ஐடி, இந்த மாதிரி கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கவங்க எல்லாம் வந்து டிவோல ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, சில சேனல்கள்ல வந்து அபவுட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கல அப்படின்னா அபவுட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. சேனலோட அபவுட் பேஜ்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, இதை பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். இதெல்லாம் டிவோல ஜாயின் பண்ணீங்கன்னா ஃப்ரீ, ஏகப்பட்ட ஃப்ரீ மியூசிக், ஃப்ரீ டைலாக், மூவி கிளிப்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இடம் எங்க இருக்கு, ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மெட்ராஸ்ல கோடம்பாக்கத்துக்கு போங்க. கோடம்பாக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா வந்து சுப்பிரமணிய நகர்னு ஒரு இடம் இருக்கும். அங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் இங்க டிவோ எம்சிஎனோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. முடிஞ்சாங்க சென்னையில இருக்கவங்க அங்க போய் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு மெயில் ஐடி சொல்றேன், அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. info@divo.com.in ஸ்பெல்லிங்கோட சொல்லிடுறேன். INFO info@divo.in அப்படிங்கிறது. இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அவங்கள நீங்க இந்த மாதிரி நான் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவங்க இப்போ எம்சிஎன்ல ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் கேட்டு அவங்கள்ட்ட என்னென்ன பேமெண்ட், என்னென்ன ப்ரொசீஜர், எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, சுத்தமா டோட்டலா தெரியாது.
ஏன்னா ஜாயின் பண்ணால் மட்டும்தான். அப்படி மேபி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாராவது ஜாயின் பண்ணியிருக்கவங்க யூடியூபர்கிட்ட போய் நான் கேட்டு என்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது. ஃபோன் நம்பர் 044 அப்படிங்கிறது சென்னையோட கோட் நம்பரு. ஃபோன் நம்பர் 24810232 அப்படிங்கிறதான் அங்கே அந்த இதோட ஃபோன் நம்பர்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் ஃபோன் நம்பரு. ஓகே, ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும், மூவி கிளிப்ஸு மூவி சாங்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பேக் டு பேக் 1 ஹவருக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வரலாம் நம்ம சேனல் பேஜில் பாருங்க. உங்க சேனல் நம்ம சேனலில் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.